அதனால பாரு பாடாப்படுத்துகிறேன். ஸோ இதை பாருமா, நீங்க படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்காடா? கேர்ள்ஸுக்கு ஞாபகம் இருக்காமா சொன்னது? உங்களுக்கு நடத்துனாங்களா இல்லையாடா அபினவ், மோகன்ராஜ்? தெரியல சார். தெரியலங்கடா. ராஜோட உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ராஜோட்ல எஸ் சார். பாரு, ஆஸ் எஃப்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆஸ்ங்கிறது அலைஸ், அதாவது எஃப்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபைல் ஹேண்டில் மாதிரி. இது ஓப்பன், எல்லாமே எஃப்ல தான் ஹேண்டில் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் எஃப் டாட் க்ளோஸ், ஃபைலை க்ளோஸ் பண்ணு அப்படின்னா மொத்தமா அந்த டெஸ்ட் ஃபைலை க்ளோஸ் பண்ண மாதிரி அர்த்தம். ஸோ அந்த இடத்துல எஃப் இஸ் ஈக்குவல் கொடுக்க முடியாதுமா, அப்படிலாம் கொடுக்க கூடாது. நாட் அட் ஆல் ரைட் மேனர் ஆஃப் டிக்ளேரிங் தட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா getting started. See, after installing பாருங்க, after installing matplotlib, we will begin code with இந்த கோட் நம்ம ஆரம்பிக்கிறோம். import matplotlib.py plot, பைத்தன்ல plot பண்றதுக்கு we need to have an importing this matplotlib as plt. got it? புரியுதாப்பா? So now we can import that matplotlib in your workspaces. நம்ம பைத்தன்ல இருக்கிறோம். We need to display the plots using matplotlib from the python script. We have to add plt.show. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது எடுத்துக்கிறோம்ப்பா. எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வி நோ தட் ஃபார் அப்பா இந்த செஷனோட ஓகேப்பா, நிப்பாட்டிக்கலாம். ஸோ மீது நாளைக்கு இங்கிலீஷாப்பா? நாளைக்கு கிளாஸ், நாளைக்கு படிக்கிறீங்களா இல்ல கிளாஸ் எடுத்துடலாமா? கேர்ள்ஸ் சொல்லுங்கப்பா, டக்குன்னு சொல்லுங்கப்பா. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம். வேண்டாம், சரி படிங்க. இந்த யூனிட் டெஸ்ட் முடிக்கிற வரைக்கும் இப்படிதான், என்னால ஒன்றும் பண்ண முடியாது, பாத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த செஷனோட முடிச்சுக்கலாம், சரிங்களா? செஷன் கட் ஆயிடுச்சுன்னா நிப்பாட்டிக்கலாம். ஸோ கிராஃப்ல பொறுத்தவரை நமக்கு 0, 1, 2, 3, 4 எப்படி போகும். இது -1, -2 நமக்கு போகும். ஸோ இப்போ நம்ம கொடுக்கும் போது இது எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம சொல்லுவோம், இது ஒய் ஆக்சிஸ் நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ இது கிராஃப் மெத்தடாலஜி நம்ம சொல்லுவோம். இப்போ பாருங்க என்ன நடக்குது பாருங்க. ஸோ ஷோ plt.show அப்படிங்கிறது ஷோ இஸ் அ ஃபங்க்ஷன் which is used to display the output. அதாவது கிராஃபையோ இல்ல பை சார்ட்டையோ இல்ல பார் சார்ட்டையோ இல்ல லைன் சார்ட்டையோ பைத்தன்ல அவுட்புட்டை காமிக்கிறதுக்கு பிஎல்டிங்கிறது என்னமாது பைத்தன் பிளாட் அவுட்புட்டா காமிக்கிறது ஷோங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டினா வந்துட்டு பப்ளிக்ல கேட்டிருந்தா ஷாக்கிங்கான நியூஸ். முகேஷ் அண்ணா பேட்ச்ல கேட்டு அடிச்சு தள்ளிட்டு 5 மார்க் அடிச்சுட்டு போனான் முகேஷ் அண்ணாலாம் லட்டு மாதிரி. உங்களுக்கு அது கேட்க வாய்ப்பு இருக்காளான்னு தெரியல. போன வருஷம் ஹிஸ்டோகிராம் பார்க்க கேட்கக்கூடிய கேட்கல, பட்டன்ஸ் படிப்பான பட்டன்ஸ் வந்துருச்சு. இந்த வருஷம் பார்த்து நான் சொல்றேன் என்ன ஏதுங்கிறது. அது லெட்டிவ். ஓகே. ஐயோ எதப்பா மட்டும்னா இதப்பா இங்க பாருங்க, கெட்டிங் அன் அவுட்புட். புரியுதுங்களா? என்ன சார் அவுட்புட் எப்படி சார் எல்லாம் மனப்பாடம் பண்றதா? நோனி ஆஸ் பர் தி புக் வி கேன் கெட் இட் ஓவர். இது என்ன நடந்துருக்கு பாருங்க. 1 2 3 4 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். 1 2 3 4 see பாயிண்ட்ஸ் இருக்கும் போது plot is also function. Plot is a function which is used to draw the line chart. plotங்கிறது function சார், லைன் கொடுக்கூடாது. plot is a function which is used to draw the line chart in Python data visualization. புரியுதா மோகன்ராஜ்? புக்கிங் கொஸ்டின்லாம் வரும், நல்லா லிசன் பண்ணிக்கோ. லைன் சார்ட் வரையறதுக்கு என்ன ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்? plot function. அவுட்புட் ஃபங்க்ஷனை பார்க்கறதுக்கு என்ன ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்? show function. Suppose if there is no show function, what happened to the Python? See here. என்னப்பா ரொம்ப நேரமா சின்ன காணா தெரியுதா? நம்ம பைத்தன்ல ஃபங்க்ஷன்ல பாக்குற கால் டு ஃபங்க்ஷன், காலிங் ஃபங்க்ஷன் ரெண்டுமே வேணும்னு சொல்லியிருக்கா இல்லையா? இல்ல நோ அவுட்புட் சொன்னாலே தம்பி அதுதான் இங்க நடந்திருக்கு. ஷோ ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு ஷோ தட் அவுட்புட் இந்த ஸ்கிரீன். அவுட்புட் காமிக்கிறதுக்கு ஷோ ஃபங்க்ஷனை கால் பண்ணப்படுகிறது. ரைட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைனா வருது. எப்படி சார் இந்த அவுட்புட் வந்துச்சு, என்ன நடந்துச்சு, எப்படி சார் இது நம்ம எப்படி சார் பிரிக்கிறது அப்படி எல்லாமே பார்க்கலாம். இது வந்துட்டு அவுட்புட்டா காமிக்குன்னு சொல்லியிருக்கான். யூ மைட் பி ஒண்டரிங், என்ன சார் இது சார் ஒரே ஒரு ஆக்சிஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கிறேன். நல்லா பாருங்க, ஃபங்க்ஷனுக்குள்ள ஆக்சிஸ் வேல்யூஸ் டு பி கேப்டர் இன் லைக் அண்ட் லிஸ்ட் தான், லிஸ்டா தான் கொடுக்க முடியும் தனித்தனி வேல்யூஸ். இப்போ வந்துட்டு 1 2 3 4 மட்டும் கொடுத்துருக்கு. ஆனா நமக்கு ஆன்சர் வந்திருக்கு, இது அவுட்புட்டா வந்திருக்கு. எது சார் என்ன நடந்திருக்கு?
See, you might be wonder that x-axis ranges from 0 to 3 and y-axis from 1 to 4. அதாவது இது நம்ம கிராஃப்ல வந்துட்டு இது x-axis சொல்லுவோம், இது y-axis சொல்லுவோம். ஆமா, ஒண்ணு இல்லடா ராஜா, நம்ம இன்டர்பிரட் என்ன பண்ணோம்னா ஒன்னே ஒண்ணு கொடுத்தாரு அப்படின்னா அது y-axis கன்சிடர் பண்ணிக்குவாரு. விஷால் புரியுதா ராஜா? அப்ப x-axis என்ன கேட்டா நம்ம கான்செப்ட் தான், ஃபார் லூப் கான்செப்ட் தான். இது மொத்தம் எத்தனை நம்பர் தம்பி? 4 நம்பரா? இது இண்டெக்ஸ் என்ன தம்பி வரும்? 0 1 2 3. புரியுதா தம்பி? அப்ப எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ என்னது? 0 1 2 3. ஒயோட ஆக்சிஸோட வேல்யூ என்னது? 1 2 3 4. தம்பி புரிஞ்சிருச்சா? ஏன்னா புரிஞ்சிருச்சாப்பா? ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்தா அது எதோட கோஆர்டினேட்ஸ் நம்ம எடுத்துக்கணும்? எக்ஸ் ஆக்சிஸ், சாரி ஒய் ஆக்சிஸ். ஒரே நிமிஷம். ஓகே, ஒன்னே ஒண்ணு கொடுத்தாங்கன்னா அது எதோட ஆக்சிஸ்மா தீபிகா? எதோட ஆக்சிஸ் தீபிகா? சரி, எக்ஸ். எக்ஸா? அப்படியா தீபிகா? அப்படியா பாலதர்ஷினி? அப்படியா எக்ஸா ஒய்யா? ஒய் சார். ஏன் தீபிகா, எங்க தீபிகா இருக்க? ஒய் ஆக்சிஸ்மா. ஒன்னே ஒண்ணு கொடுத்தா ஒய் ஆக்சிஸ்மா. அப்ப இதோட ரேஞ்ச் இப்ப மேப்ல இப்ப கிராஃப் நீங்க வரைய சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்னே நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்படி பண்ணீங்களாமா? 1,2 அப்படின்னு எக்ஸோட கோஆர்டினேட்ஸ் ஒய்யோட கோஆர்டினேட்ஸ் சொல்லுவோமா இல்லையாமா? ஆமா தானமா? இது எக்ஸோட கோஆர்டினேட்ஸ் ஒய்யோட கோஆர்டினேட்ஸ் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஒன்னே ஒண்ணு கொடுத்தானா கொடுத்ததா அது ஒய் கோஆர்டினேட்ஸா கன்சிடர் பண்ணாங்க சௌமிய. அப்ப எக்ஸுக்கு என்ன சார் கேட்டா by manually, by implicitly Python will generate the values. 0 1. அப்ப இதோட எக்ஸோட வேல்யூ என்னது? 0. இந்த 2 ஓட எக்ஸோட வேல்யூ என்னது? 1. 3 ஓட என்னது? 2. 4 என்ன? 3. இப்ப பார்க்கலாம். இப்ப பாருங்க, எக்ஸுக்கு 0க்கு 1. புரியுதா ராஜா? தம்பி நல்லா பாருங்க. 1 அதே 1 2 3 4 தான்டா. அங்க பாருங்க 0க்கு 1. அடுத்து என்ன பாது? சொல்லுங்கடா, 0க்கு 1ஆடா? 1 தான்டா. அடுத்து 1க்கு என்ன வரும்? 2 தானே? ஆமா, சொல்லுங்கப்பா. ஆமா தானப்பா? 0க்கு 1ரா. அடுத்து 1க்கு 2ஆடா தம்பி? சார் இது எங்க சார் 1க்கு 2ங்கிறீங்க? ஒண்ணுமே புரியலையே சார். 1க்கு 2, அடுத்துக்கு 2க்கு 3ன்னு சொல்றேன், 3க்கு 4. பாரு கரெக்டா வந்து நிக்குதா? அவ்வளவுதான். சரிங்க சார், இது எப்படி சார் நான் கிராஃப் வரைகிறது? நீங்க என்ன சொல்றீங்க சார்? அப்ப மார்க் பண்றதா சார்? நம்ம 10th நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? எல்லா ஸ்கூலும் இதே மாதிரி சொல்லியிருப்பாங்க. பாயிண்ட் வச்சு சர்க்கிள போடு கிராஃப். ஞாபகம் இருக்காமா? பேராபோலா ஞாபகம் இருக்கா? அப்ப ஃபுல்லா வரைஞ்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்காடா? டேய் சொல்லுங்கடா, சொல்லுங்களா தம்பிகளா, கிராஃப்ல வரைஞ்சு ஞாபகம் இருக்காடா? ஏமா ஏமா பயங்கரமான ஸ்கூல்ல படிச்ச ஸ்பெக்ட்ரம் ஸ்கூல்ல பிள்ளைங்க ஞாபகம் இருக்கா? பிள்ளை கிராஃப்ல வரைஞ்சிருக்கீங்க. பேராபோலா, ஈக்குவேட்டர், குவாட்ரேட்டுக்கெல்லாம் இருக்கு சார். புள்ளி போட்டு சர்க்கிள் போட ஞாபகம் இருக்கா? ஸோ அது மாதிரி நம்ம பாயிண்ட் இங்க நம்ம பாயிண்ட்லாம் வைக்கக்கூடாது ராஜா. லைட்டா ஒரு டாட் மட்டும் வச்சுக்கோங்க. பின்னாடி வரும் எக்ஸ்பிளனேஷன் வரும். 1 மார்க் இருக்கு இதுல, 1 மார்க் இங்க இருக்கு, 1 மார்க் இங்க இருக்கு. வச்சு செஞ்சான் பப்ளிக்ல 3 வருஷம். 1 மார்க் இருக்கு. செம்மையான டாபிக் இது, நல்லா ரிசன் பண்ண. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இமேஜினேஷன், இந்த இடத்துல நம்ம இமேஜினேஷன் சாரி இதே மாதிரி பாயிண்டா பிரிச்சு எழுதணும், பொம்மை போடணுமா? எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ மோகன்ராஜ், நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு சார்ட் கொடுக்குறான் சரியா? இங்க இப்ப பாரு, இப்ப நான் சரி இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். சரி இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். இரு ராஜா இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். இப்ப எக்ஸ் ஆக்சிஸ் எது தம்பி? எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ என்னடா சௌமியா? எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸோட வேல்யூ மட்டும் சொல்லு சௌமியன். சௌமியன் சொல்லுங்கப்பா. சௌமியா இருக்கிறே இல்லையப்பா? டேய் தம்பி பேச எப்பா. விஷால் கேக்குதாப்பா? நானு எப்பா கேக்குதாப்பா பேசுறது? எஸ்ன்னு சொல்லுங்கப்பா. ஆமா கேக்குது சார். இல்ல இதனால வந்துட்டு என்னோட யூடியூப் சேனல்ல போட்டேன்னு வச்சுக்க, பாக்குறவங்க சிரிச்சிருவாங்க. ஏன்னா இத்தனை பேர்த்துக்கு எடுத்திருக்காங்க, கூமட்டைங்களா இருப்பாங்க போலன்றுவாங்க. அதாவது சௌமியன் அப்படின்னு இது எக்ஸோட வேலை என்னப்பா? மத்தவங்க சொல்லுங்கப்பா, தெரிஞ்சவங்க சொல்லுங்கப்பா. எக்ஸோட வேலை என்னப்பா? எக்ஸோட வேலை என்னப்பா? வெரி குட்பா. இது எக்ஸ்ப்பா, இது ஒய்ப்பா. புரியுதா? அப்ப இது ஒரு கோஆர்டினேட்ஸ் என்னப்பா? 1, 1, 2, 4, 3, 9, 4, 16. அவ்வளவுதான். இப்ப கிராஃப் நம்ம எப்படி சார் வரையுது? நான் சிம்பிளா சொல்றேன் சார். இப்படியே வரையணுமா? பாருங்க கிராஃப் வந்துருச்சாப்பா.
இப்ப நம்ம பிரிச்சுக்கலாம். இப்ப இப்ப இங்க ஒரே நிமிஷம். என்னன்னே எனக்கும் தெரியல. ஓ, இது ஃபர்ஸ்ட் ரெக்கார்டா? வீடியோ 1 எங்கடா பெயிண்ட்? இப்ப எக்ஸோட வேற என்னமா? எக்ஸோட 1 2 3 4. சரியா? 1 2 3 4. ஒய்யோட வேல்யூ 1 4 1 4 9 16. நம்ம தான் கிராஃப் வரைய போறோம் சார். 16 வரைக்கும் வேணும் சார். சரியா? இப்படி நீ போட்டேன்னா 1 2 3 4 1 2 3 4 போட்டுக்கிறேன். இது வேற 1 2 3 4. அப்ப 1 2 3 4 16 வரைக்கும் பிரிச்சுன்னா அப்படியே இப்படி போகும். கிராஃப் இப்படி போகும். கரெக்டா? பார்க்க கேவலமா இருக்கும். கரெக்டா தம்பி? ஏய், நான் பேசுறது புரியுதாடா? மோகன்ராஜ் புரியுதா? இது எப்படா கிராஃப் வரைவ? நல்லா இருக்காது இல்ல? இப்படி போகுமா? நல்லா இருக்காது. இங்க தான் நம்ம அனலைஸ் பண்ணணும். சார், எக்ஸ்ல வந்துட்டு 4 வேல்யூ தான் இருக்கு. இதுல வந்துட்டு ஒய்ல வந்துட்டு 16 பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்படி எப்ப பிரிச்சுக்கலாம்? இது 2 2 பிரிச்சுக்கலாமா? 2 4 6 8 10. எது வரைக்கும் தம்பி இருக்கு? 16 வரைக்கும் இருக்கா ராஜா? 10 12 14 16. சரி, எதுக்கு சார் இப்ப 2 2 2 4 6 பிரிச்சீங்க? ஏன் சார் 4 4 பிரிச்சுக்க முடியாதா? ராஜ்கோட்டை நல்லா புரிஞ்சுக்கோ. 4 4 பிரிச்சோம்னா 1,1 ஒரு பாயிண்ட் இருக்கு, 2,4 இருக்கு. புரியுதா? கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப கீழே ஒய் கோஆர்டினேட்ஸ் என்ன சார் பண்றது? ஒய் கோஆர்டினேட்ஸ் ஒன்று இருக்கு, எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் ஒரு பாயிண்ட் பிரிக்கணும் இல்லாமா? ஒய் கோஆர்டினேட்ஸ் ஒரு பாயிண்ட் பிரிக்கணுமா? எப்படி பிரிச்சிருக்கான் பாரு. நான் இதே காமிக்கிறேன். ஒய் கோஆர்டினேட்ஸ் எப்படி பிரிச்சிருக்கான் பாருங்க. 1ல இருந்து 4 வரைக்கும் 1 1 1 1 2 2 3 3 4. இப்படி போட்டா ஓரளவுக்கு கிராஃப் எக்ஸ் ஒய்யும் ஓரளவுக்கு ஈக்குவலா வரும். மறுபடியும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம கிராஃப் வரையணும் சார். 1 2 3 4 இருக்கு சார். 1 4 9 6. அப்போ 1 1 எனக்கு தேவைப்படுது. கரெக்டாப்பா? அடுத்து பாருங்க 2 4 இருக்கு. அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 9 இருக்கு. தாராளமா. அப்ப ஃபர்ஸ்ட் எப்பயுமே நீ என்ன பண்ணும்? ஒய்யோட ஆக்சிஸை நீ ஃபில் பண்ணணும். 2 4 6 எக்ஸும் ஒய்யும் பார்த்துட்டு தான் நீ ஃபில் பண்ணணும். எப்படி எல்லாம் பிரிக்கலான்ட்டு. நான் பேசுறது புரியுதாப்பா? இதே கடையில நான் புரியுதா ராஜா? 1.0. இப்ப இல்ல, இப்ப இந்த இதோட முடிஞ்சுன்னு வச்சுக்கோ. இந்த 3 3.5 4 இல்ல. அப்ப இதோட பாருங்க 1 2 3 4 முடிச்சிடறேன். 1 16 வரைக்கும் போனா அப்ப கிராஃபிக் இப்படி வந்து நிக்கும். நல்லா இருக்காது பாக்குறதுக்கு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்கொயர் ஷேப்ல கொண்டு வர நம்ம ட்ரை பண்ணணும். இது நம்ம தான் பார்த்து பிரிக்கணும் சார். ப்ரோக்ராம்ல வந்துட்டு இப்படி, அதாவது கொஸ்டின் ப்ரோக்ராம கொடுத்துட்டு அவுட்புட் எழுத சொன்னாலும் ரொம்ப ஈஸி. அவுட்புட் கொடுத்துட்டு ப்ரோக்ராம் எழுத சொன்னாலும் நமக்கு ரொம்ப ஈஸி சார். எப்படி சார் வரும்னா, இம்போர்ட் மேட்பிளாட்லிப் py டாட் as plt plt டாட், புரியுதாப்பா? plt டாட் plot. plot function is to draw the line chart. இதுக்குள்ள கோஆர்டினேட்ஸ் x axis y axis நான் உள்ள வைக்கிறேன். அடுத்து plt டாட் show to display the output. இப்ப பாருங்க, நம்ம ஈஸியா இதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தம்பி. பாயிண்ட் சொல்லாமா? இதெல்லாம் பொம்மைலாம் போடணுமா தம்பி? இதான் போன வருஷம் பப்ளிக் கொஸ்டின் தம்பி. இந்த பட்டன்ஸ் இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி. இப்ப பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப எக்ஸோட இது பார்த்து நம்ம சொல்லலாம். எக்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய் தான் போடும். எக்ஸுங்கிறது 1 கரெக்டாப்பா? 1. இப்ப மேபி 1 இருக்கலாம் தம்பி. பாயிண்ட் என்னது? 1 1 தான்டா. டேய் 1 1 தான்டா. டேய் சொல்லுங்கடா. சொல்ற அபினவ். 1 1. நீ டிரா பண்ணும்போது கரெக்டா இங்க இருந்து டிரா பண்ணுங்க. இங்க இருந்து இங்க டிரா பண்ணுங்க. 1 1. அடுத்தது என்னப்பா? அது அடுத்து அப்படியே ஸ்ட்ரைட்டா போகுது. லைட் சி த லைட் பெண்டிங். தெரியுதாப்பா? லைட் பெண்டிங் தெரியுதா? டூப் பாரு, லைட் பெண்டிங் தெரியுதா? தெரியுதா ராஜா? பெண்டிங் தெரியுதாடா? டேய் தெரியுதாடா? தெரியுதா? அப்ப நீ நல்லா விட்டு பார்க்கணும். அப்ப 2 இது என்னவா இருக்கும் சார்? பார்த்தா 3 4 தெரியாது சார். அப்ராக்சிமேட்டா போட்டா போதும் சார். 3 போடலாமா 4 போடலாமா? இங்க பாருங்க 3. இப்ப நம்ம அவுட்புட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபிகர் எங்க இருக்கு? இங்க இருக்கா? பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதான் இந்த ப்ரோக்ராம். பாருங்க 2 4 தெளிவா தெரியுதுப்பா. தெரியுதாமா? பெட்டிங் தெரியுதாமா? 2 4 ஈக்குவலா தெரியுது. பார்த்தா தெரியுதாப்பா? ஜூம் பண்ணி காமிக்கலாம் பாருங்க. பட்டன்ஸ் வேற இது பட்டன்ஸ். வாடாராஜா பட்டன்ஸ். இது கொஞ்சம் ரொம்ப பெருசா போல. ஜூம் இன் பாரு. தெரியுதாப்பா? 2 4 கரெக்டா ஞாபகம் இருக்கா? ஏய் தெரியுதாப்பா? 2 4 ஈக்குவலா இருக்கு. தெரியுதா பெண்டு? இல்ல சொல்லுங்கடா. 2 4 தெரியுதா பாரு பெண்டு? பாரு கரெக்டா ஈக்குவலா மேட்ச் ஆகும் பாரு. 4 2 4. ஓரளவுக்கு நீ சார் 3 போட்டா கூட எதுவும் சொல்ல ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. இதா ஒன்று.
அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. இது பார்த்துருப்பா 2 4. இது பாருங்க 3 8 3 8 3 வருது 8 3 8 இல்ல என்ன சார் 3 8 இல்ல 10 கன்ஃபியூஷன். உங்களுக்கு 3 8 பாருங்க 9 தெரியுது தம்பி. 3 இருக்கு 8க்கு பக்கத்துல ஒரு பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கு பாருங்க. பெண்ட் இங்கதான் தெரியுது, வேற எங்கேயும் பெண்ட் இல்லை. எல்லாம் பாருங்க ஜூம் பண்ண எடுத்த பெண்ட் அழகா தெரியுது. இது எங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன்னா சார் 8க்கு நடுவால பாருங்க லைன் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே ஸ்கிராச் பண்ணா 9 பண்ணிருப்பாங்க. நல்லா தலையை குனிஞ்சி பாருங்க உங்களுக்கு தெரியும். மேல இருந்து தீபிகா அப்படியே பென்சில் கை கால் ஆட்டிட்டு பார்த்தோன்னா ஒண்ணும் தெரியாது. 4ல இருந்து 16 அழகா பாருங்க. 4ல இருந்து 16 4ல இருந்து அழகா 16. இது மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்தா நமக்கு ரொம்ப சிரமமா இருக்கு ராஜா. போன வருஷம் உங்களுக்கு நான் மெட்டீரியல் ஒன்று அனுப்பிச்சிருந்த ஞாபகம் இருக்கா ராஜா? பத்தி மெட்டீரியல் ஒன்று அனுப்பிச்சிருக்க ஞாபகம் இருக்காடா? மெட்டீரியல் பாத்தீங்களா? ஸோ இது வந்து கவர்மெண்ட்ல ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தான். அழகா நீங்க இப்ப நீங்க இதோட வேல்யூ சொல்றீங்க தம்பி. இதோட வேல்யூ எழுதுங்க பார்ப்போம். இந்த கிராஃபோட வேல்யூ எழுதுங்க பார்ப்போம். எங்கடா இருக்கானா? இந்த கிராஃபோட வேல்யூ எழுதுங்க ராஜா. ரொம்ப சின்னதா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேர்ட்ல போடுறேன். இந்த கிராஃபோட வேல்யூ என்ன எழுதுங்க பார்ப்போம். பெருசு பண்ணுங்க. கிராஃபோட வேல்யூ எழுதுங்க பார்ப்போம். எக்ஸ் ஒய் எழுதுங்க, கோஆர்டினேட்ஸ் எழுதுங்க. எழுதுங்க, நான் ஒருத்தரா கேட்கறேன். சீக்கிரம் எழுதுடா டேய். தமிழ் எழுதிட்டீங்களாப்பா? தமிழ் எழுதிட்டீங்களா? மோகன்ராஜ் எழுதிட்டியா? அபினவ்? எஸ் சார். எஸ் சார். ஓகே. எஸ் சார். சௌமியன், தீபிகா, விஷால? இதான் அதோட அவுட்புட். இதான் அதோட ப்ரோக்ராம் அவுட்புட் பாருங்க. நீங்க எழுதின பாயிண்ட் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இங்க பாரு தம்பி 1,1 ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய்டா தம்பி 1,1. அடுத்தது பாத்தீங்கன்னா எங்க பெண்ட் வச்சா பாருங்க 3,4 கரெக்டா போட்டிருப்பீங்க. அடுத்து பாருங்க என்ன தம்பி, அடுத்தது பாத்தீங்கன்னா என்னப்பா 6 கரெக்டா பாருங்க. 6க்கு நேரம் பெண்ட் இருக்கா? 6 7 கரெக்டா. பாலதர்ஷி புரியுதா? தீபிகா புரியுதா? 6 7 புரியுதாமா? அடுத்தது என்னன்னா 8 8 7 கான்ஸ்டன்ட் அப்படியே போகுது பாரு. 8 7 ரொம்ப ஈஸி ராஜா, ரொம்ப ரொம்ப ஈஸி. அவுட்புட் கேட்டு ப்ரோக்ராம் வச்சா ரொம்ப ஈஸி, ப்ரோக்ராம் கேட்டு அவுட்புட் வச்சா ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்ப இந்த இடத்துல நம்ம கிராஃப் பாருங்க எப்படி போட்டிருக்கோம் பாருங்க. 1368 எக்ஸ் ஆக்சிஸ் வந்துட்டு 1368 எனக்கு வேணும்தான். அப்புறம் ஒய் ஆக்சிஸ் பாருங்க 1477. இப்ப நம்ம வந்துட்டு 2 போட நல்லா இருக்குமா? 2468 போனா கேவலமா இருக்கும். கரெக்டா தம்பி? புரியுதா பவுண்டராஜ்? அப்படின்னு புரியுதா? இது 8 வரைக்கும் இருக்கு, மேலே என்ன வரைக்கும் இருக்கு? 8 வரைக்கும் இருக்கு. அப்ப ஒன்னா போயிடலாம்லாமா? புரியுதா ராஜ்கோட்ல? ஒண்ணுன்னா போயிடலாம், ஈஸியா இருக்கா? இது நம்ம தான் சிந்திச்சு நம்ம போடணும். இது நம்ம தான் சிந்திச்சு கிராஃப் போடணும். புரியுதாப்பா? புரியுதா? நம்ம அவுட்புட் கேட்டா ரொம்ப ஈஸி. இது வந்துட்டு லைன் சார்ட். லைன் சார்ட் இது கவர்மெண்ட்ல கேட்டக்கூடிய கொஸ்டின். மாடல் கொஸ்டின் நம்பர் 19ல கேட்ட கொஸ்டின். ரைட்டு? புரியுதா ராஜா? மீதி பார்ப்போம் ஒன் பை ஒன்னா. ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோம். ஓகே, so that is what here we can able to see this. So இதுல வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் பாருங்க, இது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்துட்டு 1 இயர்ல சொல்லப்பட்டிருக்கோம். ரைட்? ஸோ இது ரெண்டு லேபிள் வச்சு இப்ப பாத்துரலப்பா, நான் சொல்லிடுறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் டெப்தா பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஸோ இங்க பாருங்க 2 லேபிள் வச்சு பிளாட்டிங் 2 லைன்ஸ். பிளாட்டிங் 2 லைன்ஸ்ல இதுல 2-3 கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். இந்த எக்ஸ் லேபிள் ஃபங்க்ஷன்ல ஒய் லேபிள் ஃபங்க்ஷன்லாம் சொல்ல போறோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக் பேக் கொஸ்டின் பா. இது 5 மார்க் ராஜா. தம்பி இது 5 மார்க் பப்ளிக்ல புக் பேக். இது 5 மார்க்டாரே மோகன்ராஜ், 5 மார்க். முகேஷ் அண்ணன் பேட்ச்ல கேட்டிருக்கான், லட்டு மாதிரி தூக்குனாங்க. 3 5 மார்க் இந்த லெசன் இருக்கு. ஒண்ணு இது ஒரு 5 மார்க் புக் பேக், வேணா திருப்பி பாக்குறதா பாருங்க. இது ஒன்று இருக்கு, பட்டன்ஸ் ஒன்று இருக்கும், இன்னொன்னு பெரிய கொஸ்டின் இருக்கும். அப்ப உள்ள ஹிஸ்டோகிராம் பேராகிராஃப் யாருன்னு கேட்டா புக்கிங் கொஸ்டின். 4 5 மார்க் இருக்கு. சாரி, இது ஒரு 5 மார்க்கா? வேற வழி இல்ல. இது ஒரு பப்ளிக்ல கேட்டிருக்கான், லட்டு மாதிரி தூக்கணும். பயங்கரமா இருக்குன்னு ஆன்சர் வச்சுக்கான். ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு பிடிஎஃப்ல அமைச்சிருக்கேன், பாத்துக்கோங்க.
ஓகே ரைட். இது 2 விதமான ப்ரோக்ராம் எல்லாம் பாருங்க. டு பிளாட் 2 லைன்ஸ் யூசிங் த ஃபாலோயிங் கோட். ஸோ இது கலர் காம்பினேஷன் நிறைய நம்ம மாத்தலாம். உங்களுக்கு சொல்லி தர கலர் காம்பினேஷன் எப்படி யூஸ் பண்றது. பை டிஃபால்ட் ஆர்ஜிபி கலர் நமக்கு வரும். ரெட், கிரீன், ப்ளூ. மொத்தம் நம்ம கிட்ட 256 டிஃபரெண்ட் வேரியஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கு. நம்ம எல்லாமே கலரிங் கோடிங்ஸ் எல்லாமே எங்க கொடுக்கும் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ டு பிளாட் 2 லைன்ஸ், 2 லைன் நம்ம மார்க் பண்றோம் சார். இம்போர்ட் மேட் பண்ணி இப்படி நம்ம ஆளுக்கம்பால் நம்ம போறது. பாருங்க எக்ஸ் ஒய், X2 Y2 வெவ்வேறு வேரியபிள். இது ஒரு லைனு, இது ஒரு லைன் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க PLT டாட் பிளாட் XY எடுத்துக்கிறேன். XY ஆமா புரியுதாமா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? PLT டாட்னு சொல்லிட்டு வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணோம். இதுவே ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். அப்புறம் X is equal to 1 2 3 போடுறா, Y is equal to 1496 புரிஞ்சிருச்சா? அப்ப PL சரி நானே இங்கே போடுறேன். நான் இவ்வளவு தூரம் ஏன் சார் சொல்லிட்டு இருக்கீங்க சார்? இது என்ன சார் கிளாஸா சார்? டியூஷன் சார், டியூஷன் மாதிரி சொல்லுங்க சார். சொல்லிடலாம். X is equal to ராஜ் ஹோட்டல் அப்படிதான் கேட்கிறா. சும்மா வாயிலே சொல்லாதீங்க சார். Y is equal to என்னப்பா அது மவுஸ் வர ஒரு மரம் கெட்டது. இப்ப ஃபங்க்ஷனுக்குள்ள நாம என்ன போறோம்? X, Y. வந்துருச்சாப்பா? பிளாட் வந்துருச்சா ராஜா? பிளாட் வந்துருச்சுங்களா இல்லையா? அதாவது வந்துருச்சா பிளாட்னா அம்ச பிளாட்லாம் கிடையாது. லட்சுமி நகர பிளாட் இல்ல. பிளாட்னா கிராஃப். ரீசெண்டா சொன்னோம். பிளாட்னா இந்த இடத்துல கிராஃப்னு அர்த்தம். புரியுதா? சோ அதுதான் இங்க தனித்தனியா கொடுத்துருக்காங்க. இப்ப புரியுதா ராஜ்கோட்ல? இல்ல ராஜ்கோட்ல புரியுதா? இல்லை சொல்லு. எஸ் நோ? Yes, sir. ஆமா. X, Y முடிச்சாச்சு. அடுத்து பாருங்க ஏதோ கொடுத்துருக்காங்க. லேபிள் ஈக்குவல் டு லைன் 1. லேபிளுக்கு பாருங்க இதுல ஒரு 2 3 ஃபங்க்ஷனை பார்க்க போறோம். லேபிள் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். லேபிள்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு. லேபிள் தம்பி லேபிள்னா என்னப்பா? பொதுவா லேபிள்னா என்னப்பா சொல்லுவோம்? வீட்டுக்கா லேபிள்ங்கிறது என்னது சார்? நோட்ல ஒட்டுவோம் கரெக்டா? புக்ல ஒட்டுவோம் கரெக்டா? சின்ன வயசுல ஒட்டிருப்பீங்க 6வது 7வதுல கரெக்டா? இல்ல பேசுங்க. ஆமா சார். இல்ல நீங்க ஸ்பெக்ட்ரம் ஸ்கூல்ல எப்படி அவங்களே பேர் அடிச்சு கொடுத்துருவாங்களா? கம்ப்யூட்டரைஸ் நேம் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். இல்ல பெரிய ஆளுங்க எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரி ஓகே சார் அப்படிலாம் இல்ல சார். ஓகே ஓகே ஓகே. இப்ப லேபிள் அப்படின்னா இஸ் அ ஃபங்க்ஷன் நேம்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் which is used to label the parts. என்ன சார் வளர்றீங்க? புரியலையே சார். சொல்றேன் வரேன் ஒன் பை ஒன் வரேன். லேபிள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆள் கேள்விப்பட்டாவே இன்டரப்ட் என்ன பண்ணுவாருன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துருவார். லைன் சார்ட்ல பாருங்க இந்த மாதிரி லேபிள் இது இருக்கு. அப்புறம் வந்துட்டு இங்கொன்று இருக்கும். இதுலயே தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வரதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? லெஜெண்ட். லெஜெண்ட் இது வேணும்னா நம்ம லெஜெண்ட். தம்பா லெஜெண்ட் ஒரு வார்த்தை படிச்சிருக்கீங்களாப்பா? சோசியல் சயின்ஸ்ல கிராஃப்ல படிச்சிருப்பீங்க தெரியுமா? லெஜெண்ட் ஞாபகம் இருக்காப்பா? ஞாபகம் இருக்காப்பா? இல்லை ஞாபகம் இருக்கா? சொல்லுங்கப்பா. இல்ல சார். இல்ல. வெரி குட். யூ ஆர் ஸ்டடிங் ஃப்ரம் ஸ்பெக்ட்ரம் ஸ்கூல்னா லெஜெண்ட் லெஜெண்ட் இல்ல. இதாண்டா தம்பி லெஜெண்ட். இது அது அழிவில் சைடு பிளாக் சைடு சொல்லிட்டு மார்க் பண்ணி தெரியுமா? தனித்தனியா இது மாதிரி போடிங் தெரியுமாடா? இது ரயில்வே ட்ராக்கு, இந்த ட்ராக்னு சொல்லிட்டு மார்க் எல்லாம் பண்ணுவீங்களாடி? ஞாபகம் இருக்காடா? பிளாக் சாயில் இது, ரெட் சாயமா இது தெரியுதாமா? இது தெரியுதாமா? ஒன்னும் கிளிக் பண்ண வர மாட்டேங்குது. ரொம்ப லேட் ஆகுமா? இது மாதிரி பண்ணுவீங்க தெரியுமாமா? கிராஃப்ல மேப்ல பண்ணிருக்கீங்களாமா? இதே பண்ணிருக்கீங்களா 10th சொல்லுங்கடா. எஸ் சார். அதுதான்ப்பா நம்ம லெஜெண்ட்னு சொல்றோம். அதாவது அதுக்கு இருக்கு சார். இந்த மாதிரி எனக்கு இந்த லெஜெண்ட் எனக்கு இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு இது லைன் இதுல ஃபர்ஸ்ட் லைனு இது செகண்ட் லைன் எனக்கு வேணும்னா இது மாதிரி எனக்கு தனியா வேணும்னு கேட்கணும்னா நான் தனியா ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷன் பேரு தான் என்ன சொல்றேன்? லெஜெண்ட் ஃபங்க்ஷன். லெஜெண்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணா மட்டும்தான் நம்ம இந்த லேபிள் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். காமிக்கிறேன் ஒன் பை ஒன். நான் எனக்கு அவுட்புட் காமிக்கும் போது தெரியும். PL டாட் இப்போ XY எடுத்துக்கிட்டேன். லேபிள் ஈக்குவல் டு லைன் 1, லேபிள் ஈக்குவல் டு லைன் 2. என்ன லேபிள் கொடுக்குறேன்? நீ கூமட்டை
மங்கினின்னு கூட கொடுக்கலாம். என்ன கொடுக்குறோமோ அது இங்க வந்துடும். லேபிள் அப்படிங்கிற வார்த்தை. தட்ஸ் ஆல். லேபிள் அப்படின்னு. இப்ப அடுத்தது பாருங்க, பிஎல்டி டாட் எக்ஸ். அடுத்து பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் வந்துட்டு லேபிள் பண்றதுக்கு எக்ஸ் லேபிள் ஒன்று இருக்கு. ஒய் ஆக்சிஸ் லேபிள் பண்றதுக்கு ஒய் லேபிள் ஃபங்க்ஷன். சி ஃபங்க்ஷன் பிஎல்டி டாட் எக்ஸ் லேபிள் ஸ்பெசிஃபை லேபிள் ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் லேபிள் ஃபங்க்ஷன் இஸ் ஃபார் டு ஸ்பெசிஃபைங் த ஒய் ஆக்சிஸ். புரியலையே சார்? இங்க பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எனக்கு வேல்யூ ஒன்று கொடுக்கணும், ஒய் ஆக்சிஸ் ஒன்று கொடுக்கணும், இங்க கீழே கொடுக்கணும்னா we can go for this kind of things. எல்லாமே மாத்தி காமிக்கிறேன். டைட்டில் எனக்கு வேணும்னா டைட்டில்ங்கிற ஃபங்க்ஷன், லெஜண்ட்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணா மட்டும்தான்ப்பா இதுக்கு நம்ம இந்த மாதிரி லெஜண்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த டிஸ்பிளே வரும், இல்லைன்னா லெஜண்ட் வராது. சார் இன்னமும் சொல்லிட்டு இருக்கீங்க சார், 1 by 1 எடுத்து காமிங்க சார், அப்பதான் சார் எனக்கு புரியும் அப்படின்னா தாராளமா போட்டுறேன். வாடா ப்ரோக்ராம், இங்க பாரு ப்ரோக்ராம் பாருங்க, ரன் பண்ற பாருங்க. வாசிக்க ரன்னாவு நமக்கு ஆஷ் பரத்து புக் நமக்கு வந்துருச்சாப்பா? வந்துருச்சா ராஜா? தப்புன்னு சொல்லு, வந்துருச்சா? வந்துருச்சு சார். இப்ப சார் இது வந்துருச்சு சார். நீங்க இது வரைக்கும் நீங்க கிராஃபை பத்தி சொல்லவே இல்லையே சார். எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி சார் என்னென்ன பாயிண்ட் எடுக்கலான்ட்டு 1 2 3 1 2 3 முடிஞ்சு போச்சு. அப்ப 3 பாயிண்ட் தான் இருக்கணும். ஒய் ஆக்சிஸ் 5 4ல இருந்து ஆரம்பிக்குது, 12 வரைக்கும் போகுதுடா. டே அம்மா, அப்ப 4 4 8 12 வரைக்கும் போலாமா? எப்படி போயிருக்கான்? 4ல இருந்து போலாமா? 2 2வா போலாமா? போயிருக்கான் பாரு. 4 புரிஞ்சுச்சாப்பா? 4 6 8 10 12 14. அப்ப 4 6 8 10 12 14 1 2 3 4 5 6 வேல்யூ. இங்க என்ன வேல்யூ? நமக்கு எத்தனை வேல்யூ தேவைப்படுது? எத்தனை எக்ஸ் ஏற்பா? 3 வேல்யூ தேவைப்படுது. அப்ப நமக்கு ஒய்ல என்னப்பா? அது ஒய்ல 1 2 3 4 5 6. அப்ப 1ல இருந்து 3 வரைக்கும் எப்படி பிரிச்சுக்கலாம் பாருங்க. 1 1 1/4 1 1 1/4 2 2 1/4 2 2 2 அப்படி பிரிச்சிருக்கலாம். வேற வழி இல்லை. நம்ம அவுட்புட் எப்படி சாமி வந்திருக்கு? நம்ம அவுட்புட் ஆஸ் பர் புக் வந்திருக்கா? பாரு, அதே மாதிரி தான் வந்திருக்கு. புரியுதுங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ ஒவ்வொரு ஆக்சிஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது எக்ஸ், அதாவது எக்ஸ் ஒய் பார்க்கலாம். 1 5. தம்பி யாராச்சும் பாயிண்ட் சொல்லுங்க. பண்புரி 1 5வா? 1 5. ஃபர்ஸ்ட் இது லைனை பாருங்க. 1 5. அடுத்தது என்னப்பா? அது 2 7ஆ? 2 7ஆடா சொல்லி தொடங்கினாடே. 2 7ஆடா? ஆமா சார். அடுத்தது 3 4ஆ? நான் பார்த்தே சொல்றேன். 3 4ஆ? எக்ஸ் ஒய் அப்படிதானே மோகன்ராஜ்? அப்படிதானே மோகன்ராஜ் சொல்லப்பட்டிருக்கு? மோகன்ராஜ் அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கு? ஆமா சார். சரி, இது லைன் 2. இது லைன் 2 பாருங்க. அப்ப என்ன ஒரு 1 10 தம்பி? 1 10ஆப்பா? பாருங்க, 1 10ஓட மேட்ச் ஆகுது. அடுத்தது என்னது? பெண்ட் எங்க வரும்? இங்க இருக்கு. அப்ப என்ன வரும்? புரியுதாமா? தீபிகா பாலதேசியம்மா தெரியுங்களா? தப்புன்னு கேளுங்கம்மா. தப்பு இல்லம்மா. யூ ஆர் ஸ்பெண்டிங் த மணி. பாருங்க, 2 14ஆமா? 2 14ஆ? எஸ். அம்மா 2 14ஆமா? செகண்ட் பாயிண்ட் 2 14ஆ? இல்ல சொல்லுங்கப்பா. 2 14ஆ? இல்ல சொல்லுங்கப்பா, ஊரே தூங்குதுடா. 2 14ஆமா? ஆமா சார். 214 ஆமா சார். சார். கேர்ள்ஸ் இருக்கீங்களா இல்லையாமா? ஏமா தீபிகா பாலகிருஷ்ண வாய் திறக்க மாட்டீங்களாமா? இருக்கீங்களா இல்லையாமா? ஹலோ, இருக்கோம் சார். பேசுங்கம்மா. இருக்கோம். ஒண்ணும் இல்லம்மா, நான் அடுத்த கிளாஸ்ல உங்க 2 பேரண்ட் உட்கார சொல்ல போறேன். 2 பேருக்கு தயவு செய்து ஒரு 10 மணிக்கு உட்காருங்க. எனக்கு எப்படி கத்துறீங்க? சரி, அப்புறம் போன் வரவங்க பாருங்க. அடுத்தது பாருங்க, என்னமா அது? இது தேர்ட் பாயிண்ட். நம்ம அது இங்க இருந்து வந்துட்டு அடுத்து இங்க இருக்கா? சரி, 3 12 தம்பி பாரு. 3 12. ஆமா, 3 12 கரெக்ட். 3 12 முடிஞ்சு போச்சு. இப்ப 1 by 1 ராஜ் ஹோட்டல் இருக்கியா? ராஜ் ஹோட்டல் மேடம், ராஜ் ஹோட்டல் இருக்காங்களா? எஸ் சார். ஓகே 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 ஓகே. இப்ப பாருங்க, ராஜ் ஹோட்டல் ஒவ்வொன்றா நான் எடுத்து காமிக்கிறேன். You can understand very clearly the figures I'm going to close this. Okay, so here I'm canceling this legend the hashtag கொடுக்கிறேன். இப்ப அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போம். What is the output? See that line 1 line 2, அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த லேபிளே எடுத்துக்கல. புரியுதாமா மக்களே? அந்த லேபிளே எடுத்துக்கல. லேபிள் லைன் 1 லைன் 2 எடுத்துக்கல. தெரியுதா? அதாவது நம்ம பிளாட்டுக்குள்ள நல்லா செவிய காது கொடுத்து கேளுங்க. பிளாட்டுக்குள்ள XYல நம்ம லேபிள் பண்ணணும் அப்படின்னாவே நான் லெஜெண்டா கால் பண்ணணும். மீனிங் புரிஞ்சாப்பா? see that no line 1 line 2 not visual. இப்ப அடுத்தது க்ளோஸ் பண்ணிட்டேன். சரி, அடுத்து லெஜெண்ட் எடுத்துட்டேன்.
இப்ப நான் டைட்டில் எடுத்துறேன். டைட்டில் இல்லாம டைட்டில் வராது பாருங்க, டைட்டில் வராது. when I run this you can able to see that there is no title at all. compare in your book you can able to see there is no title. அங்க லைன் சார்ட் இருக்கும். சரிங்க சார். அடுத்து வேற என்ன வேணா கொடுக்கலாமா? என்ன வேணா கொடுக்கலாம். லைன் ஒன்று வந்துட்டு யூனிட் 1 யூனிட் டெஸ்ட் 1 இது வந்துட்டு யூனிட் டெஸ்ட் 2 அப்படின்னு நான் சொல்றேன். யூனிட் டெஸ்ட் 2 அப்படின்னு நான் சொல்றேன். we will check it out. யூனிட் டெஸ்ட் 2 ஓட மார்க் என்ன, யூனிட் டெஸ்ட் 1 மார்க் என்ன அப்படின்னு நம்ம சொல்லப்படுகிறது. தெரியுதாமா? யூனிட் டெஸ்ட் 1 யூனிட் டெஸ்ட் 2 ரைட் லெஃப்ட் இஸ் நாட் அ மேட்டர் அட் ஆல். அப்ப எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பேரு மாத்தலாமா? பேரு மாத்தலாமா? ஸோ ஹியர் மார்க்ஸ், இங்க மார்க்ஸ் சொல்றேன், இங்க என்ன கொடுக்குறேன், இங்க இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். இதப்பா இங்க மார்க்ஸ் சொல்றேன், இங்க என்ன கொடுக்குறேன், சப்ஜெக்ட். சும்மா ஏதாவது இது பார் சார்ட்ல உங்களுக்கு ஈஸியா புரியும். சப்ஜெக்ட் நான் சொல்றேன், இங்க பாருங்க, I can able to see, I can able to see this. புரியுதாப்பா? புரியுதா ராஜா? ஸோ ரொம்ப ஈஸி. இப்போ டபுள் சார்ட்ல கொடுக்க வாய்ப்புகள் கம்மி தான். இருந்தாலும் நம்ம வந்துட்டு அழகாக இப்படி கொடுத்து, யாருக்கு தெரியும் இதவே உங்களுக்கு கொடுத்து வரடா அவுட்புட் வரடான்னு சொல்லிட்டு 5 மார்க் கொடுத்தாலும் கொடுக்கலாம். லட்டு மாதிரி போடலாம். இதுக்கு ஆப்போசிட் கொஸ்டின் 13 சாப்டர் 14 சாப்டர்ல பெரிய பெரிய கொஸ்டின்லாம் வந்தா மாட்டிக்கிட்டீங்கன்னா சங்கு. கரெக்ட். புரியுதா ராஜா? தம்பி டவுட்ஸ் இருந்தா கேளுங்கப்பா. இப்ப கேளுங்கடா. ப்ளீஸ் ஆஸ்க் மீ. I have any doubts. அப்பா தம்பி இதுல ஒன்னும் சொல்ல மறந்துட்டேன். இங்க பாருங்க ராஜா, இது நான் என்ன எக்ஸ்பிளைன். You might be wondering about this. X-axis ranges from 0 to 3 and y-axis from 1,4. If you provide a single list or array for the plot command, matplotlib will assume it is a sequence of y values and automatically generate the x values for you in the sequence of range of 0 to x value. 0 ல ஆரம்பிச்சு n-1 கான்செப்ட் தான். 0 இருந்து 1 2 3 எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை வேல்யூ அடி போட்டுரும். One more question booking. Dash is a versatile command that will take arbitrary number எத்தனை வேல்யூஸ் எடுத்துக்க ராஜா. தம்பி எத்தனை வேல்யூஸ் சார்? எங்க சார்னா இந்த எக்ஸாக்டிஸ் எத்தனை வேல்யூ எடுத்துக்கிட்டா, எத்தனை 1000 வேல்யூ 2000 வேல்யூ கூட கொடுக்கலாம் எக்ஸ் ஒய்க்கு. அதான் ஆர்பிட்ரரி வேல்யூஸ். கணா புரியுதா ராஜா? See, dash is a versatile command. plot functionல தான், plotல எக்ஸ் ஒய்ல வந்துட்டு நமக்கு எத்தனை வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணலாம். That's why it's called versatile command. Take an arbitrary number of arguments சொல்றோம். ஆர்பிட்ரரி எவ்வளவு வேல்யூஸ் வேணா எடுத்துக்கொள்ளலாம் சொல்றதுதான் இங்க சொல்லப்படுது. ஒன் மார்க் கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப் டு திஸ் இஸ் எனஃப். நாளைக்கு வேண்டாம், நாளானைக்கு பார்க்கலாம். இங்கிலீஷ் முடிச்சுன்னு மேக்ஸாப்பா தம்பிங்களா? இங்கிலீஷ் முடிச்சுன்னு மேக்ஸா?